ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூவை கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆலு பன்னீர் டிக்கி. பன்னீரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பன்னீரில் புரோட்டீனும் கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதில் கால்சியமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்கிறதுனால பற்களுக்கும் எலும்புகள் ஜாயின்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக நிறையாவே சேர்த்துக்கலாம். 200 கிராம் பன்னீரை சீவிக்கோங்க. பாயில் பண்ண 2 உருளைக்கிழங்கு சீவிக்கோங்க. குட்டியாக கட் பண்ண 1 வெங்காயம், குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி, குட்டியாக கட் பண்ண 2 மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மிக்சரை வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்டை இந்த பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆலு பன்னீர் டிக்கி ரெடி. நம்ம வேறு மெத்தட்லேயும் செய்யலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். பிரெட் க்ரம்ஸையும் முட்டையிலையும் நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்டை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஆலு பன்னீர் டிக்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க.